நடக்கின்ற இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியின் முன்னோட்ட நிகழ்வு. நான் ஐயாவோட ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் தளத்தை திரு வெங்கடேஷ் பதர் அவர்கிட்ட கொடுக்க விரும்புறேங்க. நான் திரு தேவராஜ் ஐயாவை முதல் முறையாக கரூர்ல ஒரு நேரடி நிகழ்வுல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதுல ஒரு 5 ஸ்பீக்கர் பேசினாங்க. அந்த ஸ்பீக்கர்ல நான் ஒரு ஸ்பீக்கர். எனக்கு அடுத்தடுத்த ஸ்பீக்கர் பேசினாங்க. அதுல எனக்கு அடுத்து ஐயா பேசக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது. ஐயாவுடைய எளிமைக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். மேடையில நான் பேசி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் நான் அந்த மேடையில நான் பேசுறேன். பேசி முடிச்சு கீழே வந்த உடனே ஐயா எழுந்து நான் உள்ள அந்த ரூமுக்குள்ள போனேன். ஐயா எழுந்து அந்த ரூமுக்குள்ள எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. அவருடைய கார்டை கொடுத்தாரு என்கிட்ட. நான் இந்த மாதிரி இது என்னுடைய கார்டுங்க, உங்களுடைய அனுபவம் ரொம்ப சிறப்பா இருந்தது, நீங்க நிறைய விஷயங்களை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயா வாலண்டியரா என்கிட்ட பேசினார். அப்போ ஒரு விஷயம் அவர் சுட்டி காட்டினார். ஒரு விஷயத்த அந்த சுட்டி காட்டினார். இன்னும் அது என்னுடைய மனதில் ஆழமாக விதைந்திருக்கு. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் முன்னெடுக்கக்கூடிய ஆர்வத்தையும் தீவிரத்தையும் நாம் விதைக்கிறோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய பெரும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்பதை அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டினார். எவ்வளவு பெரிய ஆளுமை! ஒரு தானாக தேடி ஒருவரை என்னுடைய வயது கூட இருக்காது அவருடைய அனுபவம். அவருடைய அனுபவம் மிகப்பெரியது. அப்படிப்பட்டவர் ஒரு எழுந்து தானாக முன் நாம் செய்கின்ற ஒரு செயலை, நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தை பாராட்டி அந்த விஷயத்தை செய்வது என்பது அந்த இயல்பு தன்மையை காட்டியது, பெருந்தன்மையை காட்டியது. நாம் இன்னும் நிறைய இளைஞர்களையும் நிறைய வரக்கூடிய வளர்ந்து வரவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உற்சாகமான அவருடைய குணாதிசயம் வெளிப்பட்டதை நான் ஆழமாக உணர்ந்தேன். அந்த ஒரு உற்சாக குணம்தான் இன்று மீண்டும் அவரை நாங்கள் அழைத்து பல தொழில் முனைவோர்களுடைய மனதில் அவருடைய அனுபவமும் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவரை நாங்கள் மீண்டும் இங்கு அழைத்திருக்கோம். இந்த செய்தியை முன்னிட்டு இந்த தளத்தை வழக்கம் போல் நம்ம வெங்கடேஷ் பிரதர் அவர் கையில கொடுத்து ஐயாவோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி பெரும் திரளாக பல பேரினுடைய மனதில் இந்த விழிப்புணர்வை விதைக்க திரு வெங்கடேஷ் பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. நாங்க தொடர்ந்து பயணத்தில் இருப்பதனால நிகழ்ச்சியினுடைய நிறைவு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நீங்க வழக்கம் போல் இந்த எளிமைக்கும் உங்களுடைய உற்சாகத்துக்கும் நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பெரும் மனதோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். ஓவர் டு வெங்கடேஷ். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். உற்சாகமாக தொடங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்ததில் நன்றி. நான் இன்னைக்கு இந்த செஷனை மாடரேட் பண்றது மட்டும் இல்ல, இந்த மிஷன் மில்லியனர் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆண்டர்பிரனருக்குமே தொடர் உற்சாகம்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டினியூஸ் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதை எப்படி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேள்வி பதில் செஷன்ல வச்சுட்டா கூட, இந்த பர்பஸ் ஆஃப் அக்டோபர் 25th மிஷன் மில்லியனர் பாத்தீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா, எனக்கு கேட்கறதே பெருசா கேட்டணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லப்பட்டது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ பிக் ட்ரீம் அப்படிம்பாங்க. அந்த வகையில மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு லீவ் மெரிடியன்ல அக்டோபர் 25 ஃபுல் டே செஷன் பண்ணணும் அப்படின்னு அவர் ரிஷிகுமார் கேட்டுக்கொண்டது அந்த நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டமாக அதை ஒரு தொடர்ந்து எவ்ரி சாட்டர்டே நம்ம இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பீப்புளை கொண்டு நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ஒரு சாலிட் கான்ஃபிடன்ஸ் டு பிரிங் தட் ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப பர்டிகுலரா நம்ம தேவராஜ் சார் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமா தெரியும் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பிராண்டு பர்சன், அவருடைய சிம்பிளிசிட்டி நிறைய பேர் மூலியமா கேள்விப்பட்டிருக்கோம். ஒரே ஒரு முறை தான் எனக்கு சந்திக்க வாய்ப்பு. எம்எம்ஏல ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. அன்னைக்கும் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியின் பரபரப்புக்கு இடையில எல்லாருக்கிட்டையும் ரொம்ப காமன் கம்போஸ்டா பேசிட்டு தன்னோட ஐடென்டிட்டியை கூட தெரியாம நிறைய பேருக்கு தெரியாது, அவர் கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி எந்தவித ஆர்வப்பட்டமும் இல்லாம ஒரு பெரிய ஈரோடு பகுதியை சார்ந்து ஒரு 10,000 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய யுவர்சி தேவராஜன் சார் அப்படின்னாலே அது ஒரு பிராண்ட், சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரை பார்த்தாதான் அவர் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட ஐடென்டிட்டியை வெளியே தெரியாம அட் த சேம் டைம் வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன் இன் தமிழ்நாடு. ஸ்பிரிச்சுவலாவும் சரி, நிறைய நல்ல காரியங்களுக்கு முன்னோட்டமா இருக்கிறதா தான்
பட் அஃபிஷியலா அவர் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அவருடைய ப்ரொஃபைலை ரீட் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் உள்வாங்கிக்கங்க. மிஸ்டர் தேவராஜன் இஸ் a respected industry leader and dedicated social contributor with over 4 decades of transformative experience in the construction and infrastructure sector and a strong commitment to education, workforce development, and child welfare. He is the proud son of U.R. Chinnuswamy, the visionary founder of URC Constructions Private Limited, and currently serves as the company's managing director. Under his leadership, URC has grown into nationally recognized infrastructure enterprise with a proud of 69 years legacy. A firm believer that business founded on ethics, when integrated with education, social responsibility, and spiritually, can become a catalyst for social progress. Devarajan has consistently aligned professional excellence with social impact. In his current capacity as the Vice Chairman of Confederation of Indian Industry, Tamil Nadu, Mr. Devarajan plays a key role in shaping up industry policies, fostering economic growth, and driving initiatives that benefits business across the state. His commitment to the position reflects his extensive expertise, visionary leadership, and deep commitment to the development of the industry and the region. He began his journey in a modest village, Anumarpalli, near Erode, born to Sri U.R. Chinnaswamy and Srimati Tulsi Ammal, in a family rooted in traditional spiritual values. Since joining URC over 4 decades ago, he has spearheaded its diversification, such as real estate, sustainable textiles, software solutions, and agriculture. Today, the URC group supports more than 10,000 families through direct and indirect employment, which is one of the most important thing which we have to note. 10,000 plus people, families support பண்ணிருக்காரு. Mr. Devarajan's contributions are especially noteworthy in this field of education and social welfare. ஒரு சிலதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். Gandhi National Memorial Trust of Erode, he actively supports programs focused on empowering children and women through education and care. He is a long-standing supporter of Kongu Engineering College, facilitating opportunities for rural youth to pursue quality and technical education and develop leadership qualities. He founded URC Gurukulam, a skill development center for construction workers, which evolved into labor home, a dedicated initiative focused on improving the living and working conditions of labor families. He also holds several strategic key roles: Chairman and Managing Director, Active Software Systems Private Limited, Director, URC Technology Services Private Limited, Board Member, Institute for Lean Constructions Excellence, Independent Director, Bannariamman Sugars, Co-founder and Vice Chairman, Tex Valley Erode, Founding Member and Vice Chairman, Erode Foundation, Olirum Erode Foundation, Past Chairman, Builders Association of India, Tamil Nadu. Mr. Devaraj's passion for service extends to temple renovation projects, support for old age homes and orphanages, and provision of educational and medical aid to underprivileged children. Reaffirming his belief and leadership must be rooted in his compassion. Through his distinguished career, Mr. Devarajan has proven that sustainable development leadership is not only about building the structures, but also about building lives and communities. As a pioneer of his father's legacy, he continues to inspire with this dedication to ethics, education, industrial, inclusive development. இது வந்து அபிஷியலான ஒரு ப்ரொஃபைல் ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் அட் த சேம் டைம் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது டசன்ட் கம் பை இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். அவரை பொறுத்தளவுக்கு அப்படிதான் ஒரு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனை நம்ம இன்னைக்கு வந்து மீட் பண்ண போறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ஒண்ணுதான், டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு பேப்பர் பென்ல இருந்து எடுத்து வச்சுக்காங்க. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து 0 to 5 years பிசினஸ்ல இருக்கீங்க, சில பேர் 5 to 10 years இருக்கீங்க, சில பேர் எஸ்டாப்ளிஷ் பிளேயர் இருக்கீங்க. எல்லாருக்குமே அவருடைய அந்த லெகசி பில்டிங்ல அவருடைய போர்ஷன் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணது, சிஏ எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முதல் கேள்வியா அவர்கிட்ட கேட்கறது வந்து,
ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்தது. நீங்க உங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு ஃபாதரோட பிசினஸ்க்கு வரணும் அப்படின்னது, நீங்க வேற ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் எடுத்துட்டு உள்ள வந்தீங்களா சார்? இல்ல டைரக்டா அந்த பிசினஸ்க்கு உள்ள வந்துட்டீங்களா? அந்த பேக்ரவுண்ட சொன்னீங்கன்னா அதுக்கு. அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன், நீங்க எல்லாரும் சொல்ற அந்த கோட்பாட்டோடு இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறீர்கள். அக்டோபர் 25, 2025 வெற்றிகரமாக அந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேரை நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமோ அப்படி தான் நாடு வளர முடியும். எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கறது தான் வந்து நம்மளோட முக்கியமான வேலையாக நம்ம எல்லாருமே செய்ய வேண்டி இருக்குங்க. முன்னேற்றத்திற்கு முயற்சியே மூலதனம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை எடுத்து என்னோட உரையாடல் செய்வதற்கு நன்றி. திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. திரு சசிகுமார் அவர்களுக்கும், நடராஜன் கரூர் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த காலை பொழுதில் இந்த நேரத்தில் உட்காந்து இதை கேட்கணும்னாவே முதல் வெற்றி உங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்கள் நேரத்தை செலவிடுறீங்கன்னாவே நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் வந்து இதுக்காக தயாராகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி தான் வாழ்க்கையில் நம்ம எதன் மீது நேரத்தை செலவு செய்கிறோமோ, எதற்காக செலவு செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக இறைவன் கொடுப்பார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி குரு என்பவர் அவருக்கு வந்து வயது அல்ல, அவரோட நோக்கம், அவரது குறிக்கோள், அவரது முயற்சி அல்லது அவரோட உங்களோட எல்லாரோட என்ன ஒரு ஆத்மார்த்தமான அன்போட செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. யார் நம்மள்கிட்ட வந்து ஒரு சில நேரம் ஒரு ஒரு கண்டிப்புடன் கூட என்ன நீ இப்படி இருக்க, இது சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறவங்களும் தான் குருவாக இருக்க முடியும். அந்த விதத்தில் நான் வந்து திரு சசிகுமார் அவர்களை பாராட்டுகிறேன். திரு வெங்கடேஷ் கேட்ட கேள்விக்கு நான் 1984 வந்து இன்ஜினியரிங் முடித்தேங்க. முடித்த உடனே முதல்ல வந்து நான் கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த காலத்தில் ஐ எம் த ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் டு அவர் கம்பெனி அப்படி சொல்லலாம். இந்த முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற மாதிரி. அப்போவெல்லாம் வந்து அனுபவத்துக்கு தான் அதிக மதிப்பு இருந்ததுங்க. எல்லாரும் வந்து நல்ல அனுபவசாலிகள் செஞ்சாங்க. அப்பாவோட கனவு, அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு. 5 வருட படிப்பு நாங்கள் படிக்கும்போது நாங்கள் தான் கடைசி செட்டு 5 வருஷத்துக்கு. ஸோ முடிச்சுட்டு வந்தோடனே முதல்ல ஈரோட்டில் தான் வந்து அப்பா கூட தான் ஜாயின் பண்ணேங்க. நான் வேறு எங்கேயும் போய் பயிற்சி எடுத்துக்கவெல்லாம் இல்லை. வெளிநாடு கூட போய் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கணும்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா கிட்ட கற்றுக்கிறத விட என்னத்தை வெளிநாட்டில் போய் கற்றுக்கிற, இங்கேயே இப்போ அப்பா கூடவே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் என்னோட நண்பர்கள் எல்லாம் போனாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு குரு, ஆசான், ஒரு ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு இன்ஸ்பைரேஷன்னா எங்கள் அப்பா தாங்க. அவர் வந்து எதுவும் அட்வைஸே பண்ண மாட்டார், அதிர்ந்து பேச மாட்டார். அவர் வந்து வாழ்ந்து காமித்தவர். இப்படி தான் இருக்கணும்னா அவரை பார்த்து அவர் எப்படி இருந்தாரோ நாங்கள் இன்றைக்கும் அதைத்தான் கடைப்பிடிக்கிறோம். இந்த இடத்துல அப்பா இருந்தால் என்ன செய்வாங்க அப்படி தான் நினச்சி, அது ஒரு தொழிலாளர்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், சமுதாய சேவையாக இருக்கட்டும், ஒரு பெரியவங்கள்ட்ட போனால் நடந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து காரு கூட போனால் வந்து போய் போர்ட்டிகோ வரைக்கும் போய் நிறுத்துறத அவர் விரும்ப மாட்டார். ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் தூரமாக நிறுத்தி நடந்து போயிடலான்னு தான் சொல்லுவார். நான் இந்த காரில் வந்தேன்னு காமிக்கிறதுக்காக போகணுங்கிற எண்ணத்தை எங்களுக்கு அவர் எப்பவுமே ஊட்டவே இல்லை. அந்த மாதிரி தான் அப்பா கிட்ட தான் வந்து நான் ஜாயின் பண்ணேங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து ஈரோட்லேயே தான் வேலை. அப்போல்லாம் வந்து அப்போ தான் கொங்கு பொறியியல் கல்லூரி அப்பா அவங்க நண்பர்கள் எல்லாம் ஆரம்பித்த நேரம். அப்போ வந்து ஈரோடுலேருந்து அந்த பெருந்துறை வாய்க்கால் மேடுன்னு சொல்லுவாங்க, அங்கே தொழிலாளர்களோடு பஸ்ஸில் போய் இறங்கி அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து தான் சைட்டுக்கு போகணும். மதிய உணவு கையில் எடுத்துகிட்டு போகணும். போய் அவங்களோட அன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அவங்களோட தான் உட்காந்து உணவு அருந்தணும். அந்த மாதிரி தான் என்னோட தொழில் பயிற்சி ஆரம்பிச்சுது. ஏன்னா எங்கள் தொழிலில் வந்து அந்த தொழிலாளரோட உணர்வுகளையும் அவர்களோட சிரமத்தையும் புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த தொழிலாளர்களை
ஒரு நல்ல குடும்பத்தினரா அவங்களையும் நம்மள ஒருத்தராக பார்க்குற வரைக்கும் அவங்க நமக்கு நல்ல விதமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நம்மளோட ஒருத்தராக இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எங்களோட இருந்தவர் இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்னும் வேலை செய்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் வெங்கடேஷ். This is how my journey started. சார் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். நார்மலா வந்து நீங்க சொன்னதுதான், எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிசினஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி நீங்க வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபாதர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறதா பெஸ்ட் இதுன்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நல்லது. இனிஷியல் 5 years ஆஃப் யுவர் ஜேர்னி, அதாவது பிசினஸுக்கு உள்ள வந்த உடனே நீங்க வந்து ஈவன் தோ எஸ்டாப்ளிஷ் பிசினஸ் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா கூட நீங்க ஒரு பிரின்சிபல் அடாப்ட் பண்ணிருப்பீங்களா? உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இதை தான் நம்ம முன்னெடுத்து போகணும், ஃபாதரோட இதை ஃபாலோ பண்ணப்ப பட் சர்டன் திங்ஸ் விச் யூட உங்க எஜுகேஷன் ரிலேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன இது அடாப்ட் பண்ணீங்க நீங்க, அது வந்து நிறைய பேருக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 years பிசினஸ்ல ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னா தே வில் கண்டினியூ அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 yearsங்கிறது ரொம்ப பிரைம் இம்பார்ட்டன்ட். 5 years இருந்துட்டாங்கன்னா தே வில் நாட் கிவ் அப் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் யுவர் பிசினஸ் ஜேர்னி பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ எங்கள் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்குங்க, இப்போ நீங்கள் சும்மா இதை கம்பேர் பண்ணக்கூடாது இந்த கம்பேரிசன், பட் ஒரு சினிமா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா ஒரு படத்துலையும் நல்லா நடிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு வேலையுமே ஒழுங்காக செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பில்டிங் ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்தோம். அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி. கூடவே வந்து இப்போ அப்போ வந்து ஈரோடில் ஒரு 2-3 நண்பர்களோட கட்டடம் ப்ரைவேட் பில்டிங்கு. அப்பா வந்து அது வந்து நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னென்னா, இப்போ நம்ம அப்போல்லாம் வந்து இந்த டெண்டர் கொடுத்து விலைப்பட்டியலெல்லாம் முடிவு செஞ்சு அந்த யார் நமக்கு கட்டடம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வேணும் என்ன மாதிரி வேணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம அதை வந்து கட்ட வேண்டிய ஒரு தான் பயிற்சிங்க. ஃபஸ்ட்டு 3 years நான் சொல்லுவேன், 84 to 87. அது வந்து ஒரு குருகுலம் மாதிரி வந்தானா. அப்பா வந்து எதையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேஸ்திரிகள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கொடுத்துட்டாங்க எனக்கு. அவங்க வந்து எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. அந்த நேரம் என்னோட மாமனாரும் அப்பாவும் பார்ட்னர்ஸு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போ அவங்க 2 பேர் ரொம்ப வருஷம் பார்ட்னர்ஸ், தேர் ரிலேட்டிவ்ஸு. அப்போ அவங்களும் சில விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறது அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து இப்போ லெட்ஜர் அண்டு இப்போ டே புக் அண்ட் லெட்ஜர் வந்து கையில் எழுதுறது. ஃபைனலில் வருஷம் முடித்து ஃபுல்லாக எழுதி வந்து நாங்கள் டேலி பண்ணி காமிக்கும்போது அந்த வருஷம் 86ன்னு நினைக்கிறேன், எழுதி பார்க்கும்போது டேலி ஆகலை. ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் எழுது அப்படின்ட்டாங்க, புதுசாக இன்னொருக்கா எழுது அப்படின்ட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு 25 பைசா 4 கூட டிஃபரன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க அந்த பார்ட்னர்ஷிப் தர்மால. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆரம்ப கால அனுபவம் வந்து அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கவனம் இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நோட் இருக்குங்க. இப்படி ஒரு பாக்கெட் நோட் இருக்கும். இந்த நோட்டில் வந்து அன்னைக்கு வேலை காலையில் எத்தனை பேர் வேலைக்கு வராங்க, என்ன வேலை செய்கிறாங்க, சாயந்தரம் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை முடிக்கணும் அப்படிங்கிறத காலையிலேயே எழுதி காமிச்சிருவாங்க. நம்மளும் அதில் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லணும். இப்போ வேலையிலேயே வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லைங்களா, இந்த வேலையை முதல்ல செய்கிறதா அந்த வேலையை செய்கிறதாங்கிறதுல அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். வீட்டில் வந்து அப்பா வந்து காலையில் வந்து இப்போ சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு டின்னர் போது சாப்பிட உட்காந்துருக்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி வந்து என்னவா வேணா இருக்கும். அதில் வந்து எல்லா விதமான தகவலும் நம்மள்ட்ட இருந்தால் தான் அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். என்ன மாதிரி இருக்குது, ஜல்லி விலை, மணல் விலை, சிமெண்ட் விலை, இன்றைக்கி எத்தனை சிமெண்ட் பேக் யூஸ் ஆச்சு, அந்த யூஸ் பண்ண சிமெண்ட் பேக் எல்லாம் வந்து அப்போவெல்லாம் வந்து அதை வந்து கிழியாமல் பிரித்து எடுப்பாங்க. அந்த நூலை கிழியாமல் பிரித்து எடுத்து அதை வந்து ஒரு பேக் வந்து 1.25 ரூபாய்க்கு திருப்பி விற்கணும், அந்த எம்டி பேக்ஸை. அது கூட ஒரு இன்கம். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்றைக்கி காங்க்ரீட் வேஸ்ட் ஆச்சா, செங்கல் எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் சொல்கிற
வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன் சொல்கிற மாதிரி அந்த விழிப்போடு ப்ராஜெக்டில் இருந்திருந்தா தான் சாயந்தர கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அது மாதிரி ட்ரைனிங் கிடைச்சதுங்க. அப்புறம் தேர்ட் இயர், அதாவது 87ல் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி திரு பழனி பெரியசாமி அவர்களோட தரணி சர்க்கரை ஆலை வாசுதேவநல்லூரில். அப்போ அந்த வேலை வந்து அந்த காலத்தில் அது ஒரு பெரிய வேலை. அன்னைக்கு வந்து அது ஒரு 3.6 crore ஜாப். அது இன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுன்னா, அதே ஃபேக்ட்ரியை இன்னைக்கு காஸ்ட்டில் கட்டுறதுன்னா தட் வுட் பி அரௌண்ட் 140 crore அது மாதிரி ஆகும். அன்னைக்கு அது வந்து 3.6 crore ஒர்க்குங்க. அவர் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த என்ஆர்ஐ. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து பழனி பெரியசாமி அவங்களுக்கும் ராஜ்ஸ்ரீ சுகர்ஸு அப்புறம் சக்தி சுகர்ஸ்க்கு சிவகங்கை, இந்த 3 ஃபேக்ட்ரியும் ஒரே டைமில் லைசன்ஸ் கொடுத்து ஆரம்பித்த நிறுவனங்கள். அதில் வந்து நமக்கு வந்து அந்த வேலையை அவர் வந்து ஒரு முழுமையாக வந்து எங்களோட தந்தையினோட தோற்றத்தையும் அவரோட அணுகுமுறையும் அவரோட பண்பையும் பார்த்து அன்னைக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. அன்னைக்கு எங்களுக்கு விட ரொம்ப பெரிய நிறுவனங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்து கொடுக்குறோம், எங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்போ கூட அவர் வந்து இல்லை, அப்பா கிட்ட சொன்னார், உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களை நம்பி நான் அந்த வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு கல்யாணமாகி என்னோட மகனுக்கு வயது 10 மாதம்ங்க. அப்போ நான் வந்து அந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுது வேலை தளத்திலேயே டெம்பரரியாக லேபர்ஸ்க்கெல்லாம் எப்படி ஷெட்டோ அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒரு 600 ஸ்கொயர் ஃபுட்டில் ஏசி ஷீட்டில் வீடு கட்டி, கூடவே கொஞ்சம் கூட இருக்கிற நண்பர்கள் வேலை பார்க்குறவங்க எனக்காக உதவி செய்கிறவங்க அவங்களுக்கு 2 பேருக்கு வீடு. மற்றபடி அந்த இடத்துல வேலைக்கு அந்த இடத்துல காட்டுக்குள்ளே போய் என்னோட மனைவியும் 10 மாத குழந்தையோடு அந்த வேலைத்தளத்திலேயே வந்து என்னோட குடியிருந்தாங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனுபவம் நான் சொல்லுவேன். மிஸ்டர் ஆதிசேஷையான்னு ஐஏஎஸ் இப்போ பிடபிள்யூடி செக்ரட்டரியாவில் இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அவரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து டெபுடேஷனில் தரணி சுகர்ஸுக்கு ஒரு ஆஃபீஸராக சிஇஓவாக கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ஆளுமை உள்ளவருங்க. சொன்னால் சொன்னபடி நடக்கணும். அந்த வேலையை ஆரம்பித்து அந்த இடத்துல செய்கிறது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 1300 பேர் அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க. நிறைய இன்ஜினியர்ஸு, என்னோட கிளாஸ்மேட் இளங்கோன்ட்டு அவர் பிடபிள்யூடியில் இருந்தார். அவர் நீ வாப்பா எனக்கு வேலைக்கு கூட வாரினேன். அவர் தைரியமாக ரிசைன் பண்ணிவிட்டு பிடபிள்யூடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்னோட தஞ்சாவூர்காரரு எனக்காக வந்து கூட இருந்தார். இன்னொரு ரிட்டையர்டு இன்ஜினியர் தட்சிணாமூர்த்தின்ட்டு அவர் வந்து நிறைய சுகர் ஃபேக்ட்ரி பண்ணவர். அப்பாலாம் மோகனூர் பண்ணும்போது கூட இருந்தவர். எனக்கு வழிகாட்டுதலுக்காக அவர் வந்து எங்களோட வந்து அங்கே தங்கியிருந்து வழிகாட்டினார். ஏன்னா அப்போ வந்து அப்பாவோட ஒரு வழிகாட்டுதல் என்னென்னா தேவையான ஒரு வழிகாட்டிகள் அல்லது ஒரு ஒரு கூட ஒரு கைடன் குரு மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்கணும். ஏன்னா குரு இல்லாத வித்தை ஜெயிக்காதுன்னு சொல்லி அப்பா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார். எந்த விஷயம்னாலும் ஒரு குரு இருக்கணும், குருனா யாரோ ஒருத்தர் வழிகாட்டுதல் கேட்டுக்கணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. 3 ஃபேக்ட்ரிக்கும் ஒரு காம்படிஷன் இருந்தது. நம்ம வந்து அப்போ வந்து அதை வந்து 11 மாதத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கம்ப்ளீட் 100% குவார்ட்டர்ஸு ஃபேக்ட்ரி எல்லாம் பண்ணி அது இனாகுரேஷன் ஆச்சு. அது வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. ஒரு சுகர் ஃபேக்ட்ரியே 11 மாதத்தில் கட்டுறதுங்கிறது. ஏன்னா அதனோட வேலை தன்மை அப்படி. 27 மீட்டர் உயரம், காங்க்ரீட் காலம்ஸு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெக்னிக்கலி சேலஞ்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அது பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பா கிட்ட என்ன பர்மிஷன் கேட்டோம்னா, அப்போவெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க, நம்ம இருக்கணும் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு. அது முடியும் பொழுது தான் வந்து நாங்கள் வந்து ஒரு டைமில் நம்ம வந்து 2 அல்லது 3 ப்ராஜெக்ட் பண்ணலாம். நாட்களை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி ட்ரெயின்டு பீப்புள் இருந்தால் நம்மளால் வந்து ஸ்கேலப் பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த 87ல் ஆரம்பித்தது வந்து 88ல் இப்போ இனாகுரேஷன் ஆச்சுங்க. திருப்பி 89லேருந்து தான் நாங்கள் வந்து இந்த மல்டிபிள் ப்ராஜெக்ட்டுங்கிறத இன்னும் ஸ்மால் வே ஒரு 3 வேலை அப்படின்னு ஆரம்பித்தோம். அது ரொம்ப ஒரு பரவலாக பரவுச்சு. எனக்கு அப்போ வந்து சிறிய ஆசை வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா
மாவட்டங்கள்லையும் எங்கேனாலும் நம்ம போய் செய்யணும், வேலை செஞ்சுருக்கணும், எல்லா இடத்துக்கும் பரவலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் சவுத் இந்தியாவில் நான் கர்நாடகாவில் பன்னாரி அம்மன் சுகர்ஸ் வேலை வந்ததுங்க, ஆந்திராவில் வேலை வந்தது, கேரளாவில் வந்தது. அதன் பிறகு வந்து அப்படியே மெதுவாக வந்து இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நேஷ்னல் பில்டராக இந்தியாவில் ஒரு 14 அல்லது 15 மாநிலங்களில் நம்ம டெல்லியிலேருந்து ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். இப்போ கூட பாம்பேயில் வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட்ரா ஏர்டெல் நெக்ஸ்ட்ராவுக்கு ஒரு டேட்டா சென்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கே வேணால் போகலாம்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான், அதாவது 2 விஷயங்க, டீம் பில்டிங் அண்டு ஜியாகிரபிக்கலி க்ரோயிங் அவர் பிஸ்னஸ் இன்டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த படிப்பினாலையும் அன்னைக்கிலிருந்தே நான் வந்து நிறைய கன்சல்டன்ஸோட ஒர்க் பண்ணுறது நான் செய்த ஒரு முக்கியமான வேலைங்க. ஹெச்ஆர் கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், அல்லது டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனல் கன்சல்டண்ட்டு, இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாருமே இப்போ நீங்கள் எப்படி ஒரு 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 தளத்தில் நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நல்ல மனிதர்களை, நல்ல திறமையான ஆர்கனைசேஷனை தேர்ந்தெடுத்து அவங்களோட வழிகாட்டுதலை நாங்கள் தொடர்ந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை நாங்கள் வந்து ஒரு செலவாகவே எப்போவுமே நினைக்கல. நாங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சோம். ஏன்னா ஒரு சில வருடமெல்லாம் வந்து லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் அனுபவம் கூடுனா அடுத்த வருஷம் லாபத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து சில வருடங்கள் நாங்கள் உழைத்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து வளர்த்து இப்போ வந்து இந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க நான். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். ரொம்ப முக்கியமாக இதில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்டை பொறுத்தளவுக்கு 87ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை 11 மாசத்துல ஒரு சக்சஸ் ஸ்டோரியா மாற்றி, அதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். அதுல கத்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டண்டா டெடிகேஷன். அதுல பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி, பிகாஸ் நார்மலா வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பிசினஸ் மேன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு நினைப்பாங்க. அது இல்லாம அதை வந்து டெடிகேஷனா உள்வாங்கிட்டதுனால அந்த 11 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அதுல இருந்து கிடைச்ச அனுபவம் நம்மளால ஸ்கேல் அப் பண்ண முடியும். அதுல இருந்து 89ல இருந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்னு பண்ணீங்க. இதுக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். இன்னும் வந்து டீம் பில்டிங்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டீம் தான் வந்து நம்மள கூட வந்து பில்டு பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. 2வது ஸ்கேல் அப் பண்ணலாங்கிற தைரியம் வந்ததுக்கும் அதான் காரணம். டீம் இருக்கு, ஸ்கேல் அப் பண்ணலாம். 3வது வந்து எல்லா சூழ்நிலையிலையும் கைடன்ஸ் வச்சிருந்தேன். ஆரம்பிக்கும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஇஓ வந்தாரு, அவர் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு. பிளஸ் எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நண்பர்கள், அது ஒரு நம்பிக்கையின் பேர்ல அவங்க வந்தாங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து க்ரோ ஆனாங்கிற இளங்கோங்கிற அந்த நேம் கூட ஸ்பெசிஃபை பண்ணீங்க. உண்மையாலுமே வந்து அது இந்த ஒரு 5 இயர்ஸ் அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வந்து பிகினிங் ஆஃப் த பிசினஸ்ல இருக்கவங்கள நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டியது டெடிகேஷன் டெஃபினட்டா இருக்கணும். ஸ்கேல் அப் பண்ணலாங்கிற துணிச்சலும் வேணும். ஏன்னா போதும் ஊர்லயே இருந்தா போதும் அப்படிங்கிறது இல்லாம அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில போய் நீங்க ஆல் இண்டியா பில்டரா இருக்காங்க. இதுதான் நமக்கு எஜுகேஷன். சரி, அடுத்தது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ். அதாவது நீங்க வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர், ஒரு பெரிய பிராண்டு, ஆல் இண்டியா நோன், எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் பிசினஸ்ல அப்படிங்கிற 3 பிரின்சிபல்ஸ் சொன்னீங்கன்னா அது ஆக்சுவலா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஒரு பயத்தினால பிசினஸ் நம்ம கைவிட்டு போயிருமோன்னு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். சில நேரங்கள் வந்து எத்திக்ஸ் இல்லாம ஸ்லைட்டா டீவியேட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளுவோம். இல்ல ஒரு ஃபியரின் காரணமா ஏதாவது ஒரு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் இந்த 3 பிரின்சிபலை நான் வந்து கடைபிடிச்சிருக்கேன். நீங்களும் அதை கடைபிடிச்சா நல்லதுன்னு இதை கைட் பண்ணு. இப்போ அதாவது சொன்னா எல்லாரும் வந்து இது வந்து ஆச்சரியமாவோ இல்லை கொஞ்சம் எப்படி சாத்தியம்னோ நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து நிறைய வந்து பணம் புழங்குற பிஸ்னஸ்ஸு. அரசியல் அதாவது நண்பர்களோ இல்லை அரசியலோட சார்ந்தவங்கள்ட்ட போய் நம்மளோட தொழில் சார்ந்த ஒரு தேவைக்காக அவங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிற ஒரு பிஸ்னஸாக எங்கேயோ எங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு முத்திரை வந்துருச்சுங்க. ஆனால் அப்பா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி, இப்போ என்னோடய மகன் பிஸ்னஸ்க்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து நண்பர்களாக அரசியல் தலைவர்களை பொது காரியத்துக்காக, ஊருக்காக, ஊர் நன்மைக்காக இப்போ ஒரு வேலையாக போய் பார்க்குறத தவிர
எங்களோட தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இது வரைக்கும் எப்பவுமே அவங்கள போய் பார்த்து இந்த அனுகூலம் வேணும், எங்களுக்கு இதை செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எப்பவுமே போகவே இல்லை. அது காரணம் வந்து அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்கள போய் தர்ம சங்கடப்படுத்தக்கூடாது, நம்மளோட தேவையை போய் கேட்டு அது நம்மளுக்கு வந்து இந்த நட்பை நாம் சுயநலத்திற்காக பயன்படுத்திக்க கூடாதுங்கிறது குறிக்கோள் வந்து அந்த காலத்திலிருந்தே இப்போ அப்பா கூட பயணிக்கும் போதே கூட்டு கோயம்புத்தூர் மாவட்டமாக இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் கிராம பகுதிக்கு ஈரோடு வந்தால் எங்கள் இல்லத்தில் தான் அவங்களுக்கு மதிய உணவு இருக்குங்க. எப்பவுமே அவர் வந்து தனக்கென்று ஒரு விஷயத்தை இது எனக்கு வேணும் இந்த மாதிரி ஒன்றுன்னு கேட்டிருக்க மாட்டார். அவர் கிராம பஞ்சாயத்து தலைவராகலாம் இருந்தார். அதனால் வந்து அது வந்து எங்களை இப்போ வந்து அந்த ஒரு நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இப்போ டாடா கம்பெனிக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரிஃபர்டு கான்ட்ராக்டர் அப்படின்னா எல்லாரும் எங்களை பற்றி பின்பலம் என்னன்னு அதாவது நம்மளோட பேக்ரவுண்டார் நம்மளை பற்றி செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, வாட் டைப் ஆஃப் அ பர்சன்னு. இப்போ சிஐலேயே இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு முத்திரை இருந்திருந்தா நான் அந்த சிஐனோட வைஸ் சேர்மன் ஆயிருக்க முடியாது. அநேகமாக கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, நான் தான் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய முதல் தமிழ்நாடு லெவலில் இந்த பொறுப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கில் டிவிஎஸில், செயின்ட் கோபினில், முருகப்பா குரூப்பில் இருந்து அந்த மாதிரி எல்லாம் தான் வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து எங்கள் தொழிலுக்கு பெருமை என்பது நமது ஒரு நேர்மையான அணுகுமுறை. அடுத்தது வந்து எந்த காலத்துலேயுமே இப்போ நாங்கள் வந்து 69 வருடம் அப்படின்னு சொல்கிறோம்னாங்க, 69 வருடத்தில் இது வரைக்கும் வந்து எங்களால் யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் தொழிலாளரோ இடையில எங்களுக்கு சில சிரமமான காலகட்டமெல்லாம் இருந்தது. நாங்கள் எங்கள் சப்ளையருக்கு பேமெண்ட் டைமு கொடுக்க முடியல, எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நிறைய வந்து லேட்டாக வந்தது. அந்த நேரமெல்லாம் கூட எங்களோட சப்ளையர் எல்லாருமே யாருமே வந்து எங்கள்கிட்ட பணம் வந்துருமா அப்படிங்கிற அவநம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு க்ளீன் ரெக்கார்டு இது வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்க. சிமிலர்லி த பேங்கிங் ரிலேஷன்ஷிப் நவடேஸ் வந்து பேங்க் கேரண்டிஸோ அல்லது வாங்கின ஒரு லோனோ இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தால் கூட அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜெனியூனாக நாங்கள் இது வரைக்கும் வந்து அதில் ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு நாங்கள் எங்களோட தொழில் நடவடிக்கைகளை நாங்கள் வந்து மேற்கொள்கிறோம். அதில் வந்து இப்போ கூடவே ஒன்று சொல்லலாம், டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபருங்கிறது என்ன மீன் பண்ணோம்னா, நீங்கள் எங்களோட வேலைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை பணியாட்கள் தங்கியிருக்கிற இடமெல்லாமே வந்து ஒரு சுத்தமாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து என்ன சௌகரியம் வேணுமோ ஃபேன் எல்லாம் கொடுத்து உண்மையாகவே அவங்கள வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக தங்குற அளவுக்கு தான் எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி எங்கள் ஸ்டாஃப் எல்லா ஊர்லேயும் எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுக்கு ஃபஸ்ட்டு மெஸ் ஆரம்பித்து அவங்களோட குக்கிங் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் க்ரியேட் பண்ணி தான், ஏன்னா நம்ம அதை வேலையை ஆரம்பிப்போம். அவங்க மத்தியான சாப்பாடுக்கு எங்கேப்பா நடக்கிறதுன்னு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் வந்து அவங்களோட கம்ஃபர்ட், அதாவது அவங்களோட சௌகரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நினச்சேங்க. மூணாவது வந்து இந்த நேரம் தவறாமல் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறது. சில நேரம் நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்துங்க ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இஸ் அ ரிசல்டன்ட். த ப்ராசஸ் ஹேஸ் டு பி ப்ராப்பர். நம்ம அந்த ப்ராசஸ்ங்கிறது வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும். நம்ம திறமையாக எல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நம்ம எல்லா நேரமும் காலையில் வேலையை ஆரம்பித்தோம்னா நம்ம சமயத்தில் வந்து அந்த ப்ராஃபிட்டுக்காக நம்ம வந்து எதையாவது ஒன்று நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவோ இல்லை, ஏன்னா இன்னைக்கு சேஃப்டி, குவாலிட்டி, தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எல்லாம் செய்யணும் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது சென்னையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் நம்ம வந்து 1000 லைட்டில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல எல்லாம் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ செய்கிறோம். யூனோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஆன் தி ரோடு. வந்து நம்ம வந்து 130 அடி ஆழத்துக்கு தோண்டி ரோட்டில் இருக்கிற டிராஃபிக் எல்லாம் மெயின்டைன் பண்ணி செய்யணும்னா அது எவ்வளோ சிரமம்னு. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம எதுலேயும் வந்து அவங்களுக்கு என்ன நம்பிக்கையில் அரசு நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கு அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஏன்னா எங்கள் தொழிலில் வந்து 20% தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% தான் வந்து
கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மீதி மிஷினரி மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 20% வேலையை நம்ம டைமுக்கு முடிச்சு கொடுத்தா தான் மீதி இருக்கிற 80% இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கேபிட்டலை ரியலைஸ் பண்ண முடியும்னா, நமக்கு எதனாவது டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்தால் கூட அதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து அதை வந்து பேசி சரி பண்ணிக்கலாம். வேலையை டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் இது வரைக்கும் கர்டசி வின்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோங்க. கர்டசியாஸாக இருப்போம், நம்ம எடுத்து சொல்லுவோம். புரியாமல் இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் ஆனால் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக வந்து எல்லா கிளையண்ட்டும் கரெக்டாக தர்மமாக இருக்காங்கன்னா சில நேரம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புரியிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அவன் அப்படி இருக்காங்களே, நம்ம ஏன் நம்மளும் வந்து கடுமையாக இருக்கலாம்னு இருந்ததில்லை. எங்களுக்கு இருக்க தெரியாதுங்க. அதுதான் வந்து எங்களோட ஒரு பழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் தொழில் இருந்தால் கூட அது எங்களை வளர்த்திக்கிட்டே வருது. நிறைய ரெஃபரன்ஸோட நல்ல வேலைகள் வருது. அடுத்தடுத்து நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கோங்க. ஆனா இந்த ஹோல் 2-3 கேள்வியிலும் தெரிஞ்சுட்டது வந்து ஹம்பிள்னஸ் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் சார். அவ்வளவுதான், சிம்பிள். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் தடம் மாறாம நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறத ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. நார்மலா நம்ம பர்வர்ட் ஆகி டக்குன்னு இமீடியட்டா வந்து நம்மளோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ற மாதிரி ஆகும் சில நேரங்கள். பிசினஸ்ல அது ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஹம்பிளா இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்கிற ஒரு நல்ல தாட்டை வச்சுருக்கீங்க. 3 பிரின்சிபலா நீங்க சொன்னது, ஒரு ஆப்ளிகேஷன் கூட நாங்க பியூரோக்ராட்ஸ் கிட்டயோ ஐ மீன் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட நாங்க போனது இல்லை. ஃபார் அவர் பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக நிச்சயமா கிடையாது. பொதுவான விஷயங்களுக்கு நாங்க அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய பெஸ்ட் பிரின்சிபலா பார்க்கணும். ரெண்டாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தி லேபர். ஃபேமிலி மெம்பரா அவங்களை நாங்க ட்ரீட் பண்றோம். அப்படிங்கும் போது அவங்க நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க. தே ஓன் த கம்பெனி, யூஆர்சி என்னோடவே அப்படிங்கிற அந்த தாட்டை விதைக்கிறதே வந்து ஃபேமிலி மெம்பரா இருக்கிறதுனால. மூணாவது டைம் பவுண்டட். 20% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் என்ஹான்சஸ் 80% ஆஃப் தி அவங்களுடைய மற்ற இதை வந்து பண்ணும்போது அப்ப இதுதான் பிரைம். பில்டிங் இருந்தாதான் இம்ப்ரூவ் இருந்தாதான் மீதியை பில்ட் பண்ண முடியுங்கிறத பண்றீங்க. இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டுங்க. டைம், டிசிப்ளின், ஹம்பிள்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது பிசினஸ்ல இருக்கும். அதாவது வி லைக் இட் ஆர் நாட், நம்ம ஹம்பிளா தான் இருந்தோம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி நமக்கு தெரியாது. அருமையான ஒரு விஷயம் சார். இந்த 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் வந்து டெஃபினட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். நம்ம அதை ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். அதே போல அந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம்ங்க. வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து இது வந்து எப்படி சாத்தியம்னா, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் மதித்தல், நம்ம என்ன குறிக்கோளோடு வாழ்கிறோம், என்ன இலக்கை அடைய நினைக்கிறோம், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்டயோ நம்மளோட பேரண்ட்ஸ்டையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கும் பொழுது தான் அது என்ஹான்ஸ் ஆகுது, அதுக்கு எனர்ஜி கிடைக்குது. நம்மனால சாத்தியமாங்கிறத நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள விட யாருனாலையும் கணிக்கவே முடியாது. அவங்க தான் ரொம்ப கணிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. நீ என்னப்பா காலையில் உனக்கு 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே முடியல, நீ எப்படி இது செய்வேன்னு கூட கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து எவ்வளவு இணக்கமாக இருக்கிறோமோ, குடும்ப அமைதியே உலகத்தில் வந்து எந்த சாதனைக்கும் ஒரு ஒரு விஷயமா நான் வந்து, ஏன்னா அதை இழந்துட்டு சாதிச்சோம்னா சாதிக்கிற மாதிரி இருக்குங்க, சாதிச்சு கூட இருப்போம். ஆனால் சாதனையை திரும்பி பார்த்து அனுபவிக்கலாம்னு நினைக்கிறப்ப நிறையத்தை இழந்திருப்போம். அடடா இதையெல்லாம் இழந்தா இந்த சாதனையை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துடும். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டதே வந்து அந்த ஒற்றுமையோடு எப்படி வந்து நம்ம வந்து இதை செய்யறது. அது அது வந்து நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், உலகத்திலேயே நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவேன். என்ன பெற்ற தாய், தந்தை, வாய்த்த வாழ்க்கை துணை, குழந்தைகள் எல்லாமே அந்த மாதிரி அது நம்ம நடந்துக்கிறதுல இருக்குங்க. நம்ம ஒரு சுச்சுவேஷனில் கோபமும் படலாம், நிதானமாக இருந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிகாட்டுதலும் செய்யலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்து, ஏன்னா கோபம் யாருக்கு வரும், இயலாதவர்களுக்கு தான் கோபம் வரும். அந்த இயலாமையை தான் நம்ம கோபமாக வெளிப்படுத்துகிறோம். அதுவும் நம்மளை விட யார் நம்மகிட்ட திருப்பி பதிலுக்கு கோபப்பட முடியாதோ நிறைய நேரம் அவங்கள்ட்ட கோவிச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து
நான் கோபமே படமாட்டேன், படக்கூடாதுன்னு சொல்லலை. கோபப்பட வேண்டிய இடத்துல கோபிச்சா தான் வந்து உணர்வாங்கன்னா, அது கூட ஒரு ஒரு மைல்டா அது எப்படிப்பா இப்படி நடந்துக்கிட்டேன்னு நம்ம இது செஞ்சா நம்மளுக்கு சரியா இப்போ நடக்கலைன்னா கோபம் வரும்னு தெரிஞ்சாவே அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் தான் இப்படி ஒரு குருஜி எல்லாம் தேடி போறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காலையிலேயே நான் நைட்டு சிஐ மீட்டிங் போயிட்டு நைட் வந்து படுக்கும்போது 11:15 காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு காஃபி மற்ற ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னா மனைவி வந்து உற்சாகமாக சரி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இது என்ன தொல்லையா போச்சு காலையில் எந்திரிச்சா இது சாயந்தரம் இதுன்னு சொன்னாங்கன்னா இது உற்சாகமாக வந்து உங்களோட பேச முடியாது. எனக்கு முன்ன எழுந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் டைம் ஆயிர போகுதுன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து உருவாக்கி கொள்கிற ஒரு ஒரு சூழல் குடும்பத்துல இது நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேங்க வெங்கடேஷ். ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அழகா சொன்னாரு. பிளஸ் ஃபேமிலி நிம்மதியா இருந்தா பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிளரிஷ் ஆகுங்கிறது. ஏன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஆக்சுவலா ஸோ 3 பிரின்சிபல்ஸ் அடாப்ட் பண்ணது சொன்னீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. டூஸ் நீங்க சொன்னது ஆழமா பதிஞ்சிருச்சு. பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க பிசினஸ் மேனேஜ் சொல்றது, இதை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த 3 விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஒண்ணு ஃபெயிலியர், அதாவது நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பிசினஸ் மேனுக்கு டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய மனநிலை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் சார். அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க. பண்ணவே கூடாதுங்கிற அந்த 3 விஷயத்த நீங்க என்ன சொல்லுவீங்க? பண்ணவே கூடாது. நாங்க ஒரு ஒரு வியாபாரத்துல இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அப்பா சொல்லுவாரு, ஒரே ப்ராஜெக்ட்ல அபரிதமான லாபம் வர்ற மாதிரி ரேட்டே போடக்கூடாது. நமக்கு என்ன நியாயமான உழைப்புக்கு என்ன ஊதியமோ அந்த மாதிரி ரேட் தான் நம்ம எப்பவுமே போடணும். நம்ம வந்து அவங்களுக்கு இது புரியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அதிக விலை வைத்து ஒரு வேலையை வந்து சொல்லிடக்கூடாது. ஒரே வேலையில் லாபம் அதிகமாக பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் சோம்பேறி ஆயிடுவீங்க. எல்லா வேலையிலையும் அந்த மாதிரி லாபம் வராதான்னு நினைப்பீங்க. அந்த லாபம் வரலைன்னா அது வரக்கு ஏதாவது தப்பு பண்ணலாமான்னு நினப்பு வந்துடும். ஸோ அது வந்து அதிக லாபம்ங்கிறது நியாயமான லாபம் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் ஸ்பெக்குலேட்டிவாக ஏதாவது ஒரு விலை குறைந்து நமக்கு ஒரு வந்து ஒரு லாபம் கூடுதலாக வருதுன்னா அது வந்து நம்ம அப்போ அதை வேண்டாம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நிறைய நேரம் மாற்றமாக தான் இருக்கும், விலை கூடுதலாக தான் ஆகும். ஸோ ஒரே வேலையில் அதிக லாபம் வர வேண்டாம்ங்கிறது எங்கள் சரித்திரத்தில் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எந்த வேலையிலையும் அப்படி ஒரு லாபம் பார்த்ததே இல்லை. அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு குறிக்கோளாக அப்பா வந்து டெண்டர் போடும்போது சொல்லுவார். நம்ம விலைப்பட்டியலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நியாயமான விலைன்னு தெரிகிற அளவுக்கு நம்மளோட ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா வியாபாரத்துக்கும் பொருந்தும். நம்ம ஒரு பொருள் வாங்கி ட்ரேடிங் பண்ணுறோம். அது வந்து அந்த நேரத்துக்கு நம்ம வாங்கி வைக்கிறது திறமையாக யோசித்து விலை கம்மியாக வாங்கி வச்சுருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் கூடுதுன்னா அது வேறு விஷயம். ஆனால் வாங்குறவங்களுக்கு இதை பற்றி புரியாதுன்னு சொல்லி விலை அதிகமாக சொல்லி வித்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு அது அவங்க வாங்கிட்டு போன பிறகு அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாங்க. நம்ம வாங்குறவராக இருந்திருந்தா கொஞ்சம் நேரம் கழிச்சோ ஒரு 2 நாள் கழிச்சோ அடட இது அதிக விலையை எங்கேயோ ஏமாந்து வாங்கிட்டோம்னு நினச்சாங்கன்னாவே நமக்கு அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து செய்யவே கூடாது அப்படிங்கிறது இதுதான். நான் முக்கியமாக வந்து இப்போ எங்களுதில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரே டைமில் ஒரு பில் வந்து 40 கோடி கூட ஒரே பில் எழுதுவோமுங்க. எந்த இடத்துலையும் வந்து ஒரு பைசா கூட நமக்கு வந்து நம் செய்யாத வேலைக்கு நம்ம ஒரு ரூபாய் கூட நம்ம வந்து எழுதி அல்லது அந்த வேலை செய்ததா கற்பித்து நம்ம வந்து அந்த வேலையோட பணத்தை வாங்கிடக்கூடாது. இது எங்களோட நிறுவனத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு புரிந்த ஒரு ஒரு நல்ல கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் வந்து அதை அந்த வந்து நம்ம வந்து ஏன்னா இது வந்து அவங்க செக் பண்ணும்போது ஏமாறலாம். ஆனால் நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு தவறான ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம அதிக பணமாக கேட்டுவிடக்கூடாது. இது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு அடிப்படை உயிர் மூச்சு மாதிரி நம்ம வந்து வச்சுக்க வேண்டிய விஷயமா நாங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வச்சுருப்போங்க. ஏன்னா அதை செஞ்சோம்னா அது அது உங்களுக்கு தெரியாது இல்லை. அது இந்த பல நாள் திருடன் ஒரு நாளுங்கிற மாதிரி அது அப்படி யோசிக்க கூட இல்லை. நமக்கு ஏன் அந்த மாதிரி பணம் நமக்கு தான் ரெடியாக கொடுக்குறாங்களே நம்ம வந்து
எப்பவுமே சரியா எழுதுவோம், கரெக்டாகவே இருப்போம். ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க எப்படி சிலர் திடீர் பணக்காரர் ஆகுறாங்கன்னு. அது மாதிரி எல்லாம் எப்பவுமே வந்து அந்த விஷயத்துல நம்ம வந்து இருந்திருக்கோம். என்ன செய்யக்கூடாதுங்கிறது, செய்யறது ஒழுங்கா செய்யறதுனால செய்யக்கூடாது என்னங்கிறது ரொம்ப யோசிக்காத விஷயமா இருக்கு. வேற வந்து செய்யக்கூடாத விஷயம்னா சொல்றது அந்த நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இதே சேம் அப்ளிகபிள் டு தி ஒர்க்கர் ஆல்சோங்க. இப்போ அவங்களோட ஒர்க்கரோட பில்லும் வந்து அவங்கெல்லாம் வந்து இல்லிட்ரேட், அதாவது ஒரு இக்னரண்ட் பீப்புள். இப்போ அவங்களோட பில்லையும் நம்ம இன்ஜினியர்ஸ் தான் எழுதி 15 நாளைக்கு வந்து என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பில்லை எழுதி நம்ம வந்து கொடுக்கறது. அவங்க சில விளக்கம் கேட்பாங்க, அதை ஒழுங்காக உட்காந்து சொல்லி தரணும்னு. ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், அந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு லேபர் மட்டும் அவர் எங்கேயாவது அவர் வந்து அவருக்கு ஒரு சிரமம் இருக்கு, அவர் வேலை செய்கிற தளத்தில் வந்து அவர் சரியாக நடத்தலை, அவர் எங்கேயோ அவருக்கு வந்து முறையான படி அவருக்குரிய பணம் கிடைக்கலைன்னு நினைச்சாருன்னா எனக்கோ எனது மகனுக்கோ அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லலாம். எங்களை வந்து நேராக வந்து அலுவலகத்திலேயோ இல்லத்திலேயோ வந்து பார்த்து இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறேங்க. அவங்க வந்து அதை வந்து யாருனாலும் வந்து இது வந்து எதுக்குன்னா யாரையும் ஒரு ஒரு இதுக்காக மிரட்டணும்னோ இல்லை எங்கள் ஸ்டாஃபை வந்து இது பண்ணணும் இல்லை, அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை. எப்போனாலும் நம்ம வந்து போய் நம்ம வந்து எம்டிஓ சிஇஓவோ நம்ம வந்து பார்த்து நம்மளோட பிரச்சனையை சொன்னால், என்னோட சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் அவர் தான் பார்க்குறாரு. ஒரு கிளையண்ட்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் எப்படி எடுத்து பதில் சொல்லுவாரோ அந்த மாதிரி தான் ஒரு சப்கான்ட்ராக்டிங் ஒரு பீஸ் ஒர்க்கர்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட இருந்து வந்தாலுமே எடுத்து முறையாக பதில் சொல்லி இன்னாருக்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, உங்கள் பிரச்சனையை வந்து உணர்ந்து சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ஊழியர்கள்ட்ட நமக்கு வந்து நம்ம வந்து என்னைக்குமே அவங்கள சங்கடப்படுத்தாம வந்து வச்சுக்கணுங்கிறது நம்மளோட ஒரு அடிப்படை குறிக்கோளாக இருக்கிறது. நம்ம ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னாங்க, பழைய காலத்தில் நீங்கள் 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் படம் பார்த்தா கூட காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடை வீதிக்குள்ளே போகும்பொழுது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அதையே நம்பிட்டு இருக்கோம், காலம் கெட்டுருச்சு, ஊழியர்கள் எல்லாம் நேர்மையாக இல்லை, உழைக்கிறது இல்லை, டைமுக்கு வர்றதில்லை, வேலை செய்கிறது இல்லைன்னு. நம்ம அதை ஏன் நம்ம மாற்றி யோசிக்கக்கூடாது? நம்ம பசங்க எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க, நேர்மையாக தான் இருப்பாங்க, நம்ம சரியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க நினைக்க நம்ம ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அதில் தனியாக இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு அணியாக உட்காந்து இந்த நேரம் காலையில் இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு கலந்துரையாடலாக பண்ணுறோம்னா எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன் நீங்கள் வித்தியாசப்படுறீங்க? யூ ஆர் டிஃப்ரெண்ட். த சேம் வே யூ கேன் பி டிஃப்ரெண்ட் அட் யுவர் ஒர்க் பிளேஸ் ஆல்சோ. வை நாட் யூ பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் அட் யுவர் பிளேஸ்? எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக எனக்குங்கிறது டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன். ஆனால் வீட்டில் வரும்பொழுது வேலைக்காரங்கள்ட்டையோ இல்லை பணித்தளத்துலையோ நான் ஒர்க்கரை வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பேன்னா அது ரொம்ப நாளைக்கு அது சஸ்டெயின் ஆகாதுங்க. நம்ம முழுமையாக நம்புறோம்னா எல்லாருமே வந்து எம்ஜிஆர் படத்தில் பிறக்கும்போது யாரும் கெட்டவங்க இல்லை, வாழ பழகும்போது தான் கெட்டதை பழகுறாங்கங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நேர்மையாக இருக்க தான் விரும்புகிறாங்க. கஷ்டம் இருக்குது. உண்மையாகவே சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து 85 விழுக்காடு மக்கள் வந்து ஒரு 15,000 to 20,000 சம்பளத்தில் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிக சம்பளம் எல்லாம் வந்து கிடைக்குது. 85% உழைக்கும் வர்க்கத்துக்கு 15,000லேருந்து 20,000 தான் சம்பளம் கிடைக்குது. நம்ம எல்லாருமே கற்பனை பண்ணி பார்க்கலாங்க. அதுதான் ஒரு மாத வருமானம்னா அதில் குடும்பம் நடத்தணும்னா எவ்வளோ சவால்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சில நேரம் சில கஷ்டங்கள் இருக்கும். அதை அவங்க எப்படியோ அவங்களோட வெளிப்படுத்துவாங்க. உணர்ந்து அவங்கள வந்து வழிநடத்தணும்னா நல்லா இருப்பாங்கங்கிறது நாங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமா பார்க்குறோங்க. தெரியல, நான் டைரக்டா ஆன்சர் பண்ணா இல்ல தெரியல. சார், யூ ஆன்சர் த क्वेश्चन. அவ்வளவுதான். எது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து நீங்க சொன்னதுல வந்து அதிகமான ப்ராஃபிட்டை வச்சு எப்பவுமே வந்து ஆசைப்பட்டுறாதீங்க. தட் வில் லீட் டு எ கன்ஃபியூஷன். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஒரு நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி, அது டெஃபினட்டா எத்திக்கல் ப்ராக்டிஸ்ல நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. கடைசியா சொன்னது வந்து எம்ப்ளாயீஸோட கிரீவன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு டைரக்ட் ஆக்சஸ் எஸ்கலேஷன்
எஸ்கலேட்டர் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து எம்டிஏ எக்ஸசே பண்ண முடியாது அப்படின்றவாங்க. ஆசிக் பிரேம்ஜி சொல்லியிருந்தார் ஒரு தடவை, நோபடி லீவ்ஸ் த ஆர்கனைசேஷன் பிகாஸ் ஆஃப் தி ப்ரமோட்டர், தே லீவ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி மிடில் மேனேஜ்மெண்ட். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாக்கியம். யாருமே ஓனரை பிடிக்கலன்னு வெளியில போறவங்க இப்ப போயிடுவாங்க, எனக்கு இந்த ஓனரை பிடிக்கல, எனக்கு இந்த பாலிசி பிடிக்கலன்னு போயிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல மிடில் மேனேஜ்மெண்ட், மேனேஜர்ஸ் இருக்கவங்க, ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்கவங்களுடைய அணுகுமுறையினால ப்ரமோட்டர் நல்லா இருந்தா கூட சொல்லாம வெளியில போயிடுறாங்க. அப்போ குட் எம்ப்ளாயிஸ் வில் லீவ் அவர் ஆர்கனைசேஷன் பிகாஸ் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட். ரொம்ப அழகா அதை எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிங்க. இந்த மூணுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையா இருக்கும் பிசினஸ்ல இருக்க நம்ம எல்லாருக்கும். ஸோ அடுத்த ஃபைனலா ஒரு கேள்வி, ஏன்னா நம்ம நேரம் வந்து அவ்வளவுதான். ஆமாம், இதுக்கால சொல்லுங்க. கடைசி கேள்வியா நான் கேட்கறது வந்து சார், அதாவது பிசினஸ்ல வந்து இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு லைஃப்ல சேலஞ்சிங் டைம்ஸ் வந்தது, அந்த சேலஞ்சிங் டைம்ஸ்ல இருந்து நீங்க அடாப்ட் பண்ணி அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணி. ஏன்னா எல்லா பிசினஸ் மேனுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, நல்லா போயிட்டு இருக்கும்போது பீப்புள் வில் செலிப்ரேட், when they are not in a good position people will leave you, அப்படியே விட்டுருவாங்க. அந்த நேரத்துல அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க சார்? அது ஒரு இதை நான் கேட்கணும். வராம இருக்குமா வெங்கடேஷ்? 69 வருஷத்துல அதுவும் நாங்க வந்து சில நேரம் ஒரு ஒரு வளரணுங்கிற முறையில ரிஸ்கான ப்ராஜெக்டோ தப்பான ப்ராஜெக்டுனோ போகல. அதை நம்ம எப்படி வேணா நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து கர்மா, நேரம், காலம் அல்லது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் நாங்களும் ஒரு ஒரு பேட் பேட்ச் ஒரு ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு சூழலை நாங்கள் வந்து சந்தித்தோம். நிறைய ரிசீவபிள்ங்க, ஒரு ஒரு ஹியூஜ் ரிசீவபிள் வந்து இருந்தது. எல்லாமே அப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, வேரியஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது முடிஞ்சால் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பணம் வந்துடும். ஆனால் எப்போ வருங்கிறது தெரியாத சூழல். ஆனால் எல்லா சப்ளையருக்கும், நம்மளோட லேபருக்கு, ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 6 மந்த்ஸ் கூட எங்கள் ஸ்டாஃப்க்கு நாங்கள் வந்து சேலரி கொடுக்க முடியாமல் இருந்தோம். எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, ஒரு நபர் கூட வந்து எங்களை விட்டு போகலை. அப்போ அதில் ஒரு சிலர் எங்களோட ரொம்ப நாளாக இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 24 வருஷம் இருக்கேன், 24 வருஷத்துல இந்த 6 மாசம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களே, 23 வருஷம் எனக்கு வந்து சரியான நேரத்தில் தானே சம்பளம் கிடைச்சிது, நானுமே இந்த ப்ராசஸில் இந்த சுச்சுவேஷனில் எனக்குமே தெரியுமில்ல, என்னோட ப்ராஜெக்டில் இருந்து தானே பணம் இவ்வளோ கோடி ரூபா வர வேண்டி இருக்கு. அதே மாதிரி சப்ளையர்ஸ், நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா அந்த சூழ்நிலை இல்லைங்க, எல்லாருக்கும் நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்க, எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கொஞ்சம் காலம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக பணம் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் எங்கள் மேலே அவநம்பிக்கையோட எதுவும் நினைச்சிடாதீங்கன்னு சொன்னப்போ நான் வந்து நெகிழ்ந்து அழுத்திருக்கேன். சில நண்பர்கள் வந்து, நான் 20 வருஷமா அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறேன் தம்பி, அப்போ நான் வந்து அப்பா காலத்திலேருந்து எனக்கு நிறுவனத்தை தெரியும், உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாதிரி, எனக்கு ஒன்றும் உங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லையே, நீங்கள் ஏன் எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்க, நான் மட்டும் உங்களுக்கே அப்படி எதாவது சங்கடப்படுத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் அப்படி இல்லைங்க, நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் அதிக பணம், எதனா சிரமம் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்களும் நிறையா அந்த டைமில் வந்து நிறைய நண்பர்கள் பேங்க்ல வாங்க முடியாததுக்கு நிறைய வெளியெல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட, ஆனால் அது வந்து ஒரு 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 இக்கட்டான காலகட்டம்ங்க. அதிலிருந்து நம்ம ஒரு சிலரெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுமே, எவ்வளோ நம்ம வந்து நேர்மையான மனிதராக அல்லது நல்ல மனிதராக அன்பானவராக இருந்தால் கூட நம்மளோட வீழ்ச்சி யாரோ ஒருத்தருக்காவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு சிலராவது வந்து நம்ம வந்து ஏன்னு தெரியாது, ஆனால் வந்து நம்ம சரியா இல்லாமல் இருக்கிறப்ப சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு விதத்தில் நான் சமீபமாக ராமேஸ்வரம் போயிருந்தேங்க, அதில் வந்து நிறைய நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், ஒரு எதிரியாவது இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறலாம்னு எழுதி இருந்தது. எதிரின்னு இல்லை, ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி. யாரோ சிலரெல்லாம் கூட ஈரோட்டில் நாங்கள் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுவோம், பிஸ்னஸ் விட்டு போயிடுவோம் எல்லாம் கூட
வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு நண்பர் வந்து கேட்டார், என்னப்பா இப்படி பேசிக்கிறாங்க, அவ்வளோ சிரமமாக இருக்குது, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டார். நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சிரமம் இருக்குது, இன்டென்ஷன் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரியாக்கணும் தான் இன்டென்ஷனோடு இருக்கிறோம். ஏன்னா டிஃபிகல்ட்டி வரும் பொழுதுங்க, நீங்கள் வந்து இப்போ உங்கள் தலைப்பே அங்கே தான் வருது, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒரு 8 வயசு பையனும் ஒரு 11 வயசு பையனும் ஒரு கிணத்து பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம், ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாதப்போ. அந்த 11 வயசு பையன் வந்து கொஞ்சம் பலமான பையன், அவன் கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். 8 வயசு பையன் வந்து அந்த பையன் தவிக்கிறான். 11 வயசு பையன், இந்த 8 வயசு பையன் நோஞ்சானா இருந்தா கூட தீவிர முயற்சி எடுத்து அந்த 11 வயசு பையனை காப்பாத்திடுறாராம். இங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னாங்கன்னாங்க, அந்த 8 வயசு பையன்கிட்ட யாரும் போய் உன்னால எப்படிடா முடியும், நீ அவரை போய் எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லல. அவன் என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சான், போராடி காப்பாத்திட்டான். இது வந்து நம்ம வந்து எதை நம்ம வந்து செய்யறோமோ அப்போ வந்து நமக்குள்ள இருக்கிற, நான் இன்னொரு ஸ்பீச்சில் கூட சொல்லியிருப்பேங்க, ஒரு நாள் அல்ல 2 நாள் கூட உணவே இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒரு நிமிடம் கூட நாம் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. ஒரே ஒரு நிமிடம், நீங்க இன்னைக்கு நடக்கிற எவ்வளவோ நிகழ்வுகள் வந்து அந்த ஒரு நிமிடம் தன்னம்பிக்கை இழக்கும் போது நடக்கிற விஷயம்தான். அதனால வந்து ஒரு நொடி கூட நம்ம வந்து தன்னம்பிக்கை இழக்காமல், நாம என்ன தப்பா செஞ்சிட்டோம், எல்லாம் சரியா செஞ்சிருக்கோம், பிரபஞ்சம் நிச்சயமா நம்மளை காப்பாற்றும், நம்ம கண்டிப்பா வழிகாட்டுதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி எடுக்கும் பொழுதுங்க, நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் the turnaround was very strong. அது பிறகு எடுத்த அது வந்தது வந்து மிக மிக அருமையாக வந்து நம்மளை வந்து வெளிப்படுத்திட்டு, அது ரொம்ப அழகா வந்து அதுக்கு பிறகு நிறுவனம் அது பிறகுதான் பிரபலமா வளர்ந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்தது. ஸோ சிரமம் வரும் பொழுதுதான் நாம உண்மையான ஒரு ஒரு மனிதனோட ஒரு குணாதிசயமே வெளிப்படுங்கிறது உலகமே உணர்ந்த விஷயம்தான். நீங்க இன்னைக்கு எவ்வளவோ ஒரு தலைவர்கள்ட்ட வந்து நீங்க அந்த when you face the challenges you will use your potential, you will realize your potentialனே கூட சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம போற மாதிரி அது. ரொம்ப நன்றி சார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டு பிஹேவியர் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுச்சு. ரெண்டாவது, அந்த சிரமமான காலகட்டத்துல நம்மளையும் வீழ்த்தக்கூடிய எதிரிகள் இருப்பாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சொல்லலாம். அது வந்து டைரக்டா இல்லாம இன்டைரக்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு, அதுதான் நமக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். எவ்வளவு பேர் ஆதரிச்சாலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எதிரி தான் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்கிறது ரொம்ப அழகா டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டீங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். கடந்த 1 மணி நேரமா நம்ம இன்னைக்கு வந்து தேவரன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அது வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேரி பண்ணணும். இன்னைக்கு இதை வந்து நோட்ஸ் எவ்வளவு பேர் எடுத்தீங்கன்னு தெரியல, நான் கம்ப்ளீட்டா எடுத்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அனுபவ பாடம். அவருக்கு எப்படி வந்து அவங்க தந்தையாருடைய இதுவே போதும், ஃபர்தரா போய் ஃபாரின்ல படிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயத்தை விட ஃபாதரோட டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஏன்னா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவருக்கு அமைஞ்சது வந்து அப்கோர்ஸ் ஃபாதர்லாவும் அந்த பிசினஸ்ல இருந்தனால 2 கைடன்ஸ் சொல்லலாம். இட்ஸ் லைக் யூனிவர்சிட்டி தான். ஃபேமிலியே ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கும்போது வெளியில போக வேண்டியதுல நினைச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 87ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஆல் இண்டியா கான்ட்ராக்டரா. அதாவது எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா யூஆர்சி அப்படின்னா எப்படி ஒரு டாடா நிறுவனத்தை எத்திக்கல் பிராக்டிஸ்க்காக சொல்லுவாங்க, யூஆர்சினா காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா அதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆக்சுவலா சாரை பார்க்கணும் அப்படின்னு நிறைய நாள் ஆசைப்பட்டது உண்டு. திடீர்னு ஒரு நாள் இவர் வந்தார், இவர் தான் யூஆர்சி தேவராஜ் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உற்சாகமா. அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம், பர்சனை தெரியாது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் லைஃப்ல வந்து டேஞ்சரான விஷயம். அதுதான் என்னுடைய பர்சனல் லேர்னிங். எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்காம பிசினஸை மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் லேர்னிங். உங்க எல்லாருக்கும் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு 10 பாயிண்ட் அவர் சொன்னதை நான் சொல்லிடுறேன். எழுதாதவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் எழுதிக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் பேசுனது கடைசியா சொன்னா கூட நான் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டேன். ஃபேமிலி வேல்யூஸ். குடும்பத்தில் நிம்மதி இருந்தா மட்டும்தான் ஃபேமிலியில இது பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அதுதான் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எழுதிருக்கேன். ரெண்டாவது, ஹம்பிள்னஸ் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஹம்பிள்னஸா இருக்கிறது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நல்லா சொல்லியிருக்காரு.
ப்ராஜெக்ட் எடுத்துட்டா டைம்லி டெலிவரி 11 months அவர் சொன்னது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய விஷயம். அந்த சுகர் ஃபேக்டரியை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எடுத்து ஜெயிச்சது வந்து டைம்லி டெலிவரி. அது வந்து நம்ம கத்துக்கணும். மூணாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர். நம்ம கூட டிராவல் பண்றவங்களை ஃபேமிலி மெம்பரா நடத்தணும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட அணுகிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணா நமக்காக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டிக்னிட்டி ஆஃப் லேபர் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரீசனபிள் ப்ராஃபிட். நம்ம பிசினஸ்ல நம்ம ஆசைப்படுவோம். ஒரே ப்ராஜெக்ட்ல அடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ஜென்ரலா பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த ஆட்டோ டிரைவர் சென்னையில வந்து இறங்கணும் ஒரே இடத்துல சொல்லுவான், சார் 500 ரூபா அப்படிமா. ராயப்பேட்டை போறது நம்ம நடந்து கூட போயிடலாங்கிற தூரத்துக்கு 500 ரூபா அப்படிம்பாங்க. அதாவது சடனா அது தெரிஞ்சிடும், எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். அது பண்ணவே கூடாதுன்னு இருக்காரு. நோ கம்ப்ளைண்ட் சொல்லி காம்ப்ளிமெண்ட். லைஃப்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளை சுத்தி எல்லாம் நல்ல ஆட்கள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டா நல்ல ஆட்கள் தான். காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா பெட்டர். கம்ப்ளைண்ட் பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம். இந்த உலகமே சரியில்லை, எல்லாமே சரி, அது பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பேலன்ஸ்டு பிஹேவியர் அட் ஆல் டைம்ஸ். ரொம்ப பிசினஸ் சரியா இல்லாத சூழ்நிலையில கூட அதை வந்து நம்ம எப்படி அணுகிறோமோ அதை பொறுத்து நமக்கு இருக்காம ஹெல்ப் பண்ண வருவாங்க, நம்மளை நோக்கி வருவாங்க. திருப்பி வரும்போது நம்ம அவங்களுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஈரோடுல இருந்து ஆக்சுவலா ப்ரைடு தான். இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைடு. இன்னைக்கு காலையில 1 hour நம்ம ஒரு 100 பேருக்கு வந்து ஒரு அருமையான பாடத்தை சொல்லி கொடுத்த யுஆர்சி தேவராஜ் சாருக்கு நம்ம எல்லாருமே ஒரு தடவை சேட்ல போய் உங்களோட செஷனோட இம்ப்ரெஷனை தயவு செய்து அதுல பதிவு பண்ணுங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதிவு பண்ணுங்க. ஃபீட்பேக்காகவும் சசிக்கும் அனுப்புங்க, எனக்கு கூட முடிஞ்சா அனுப்புங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில 1 hour அப்படிங்கிறது வந்து அவர் இன்னைக்கு சிஐயோட சவுத் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது ஃபுல் டிராவல்ல இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும். டிராவல்லே டைம் போயிடும். பிசினஸை தாண்டி சமூக அக்கறையுடன் ஸ்பிரிச்சுவலா நிறைய அலைனா இருக்கு. அதை பத்தி கேட்கல நான், பிகாஸ் அது ஒரு பெரிய தனி செஷன் வேணும். ஸோ அதை பத்தி நான் பெருசா டச் பண்ணல. பிகாஸ் பிசினஸுக்கு என்ன தேவை, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு 40 ஆண்டுகள அனுபவத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணாரு. யுஆர்சி தேவராஜ் சார், நிஜமாவே இன்னைக்கு வந்து எங்களுக்கு காலையில ஒரு நல்ல சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் உங்களை நேரில் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எடுத்து நான் பார்க்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா பார்ப்போம் சார். ஒரு பர்சனல் தேங்க்ஸ் அண்ணனுக்கு. அண்ணன் கரு நடராஜன் அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். ரியலி ஹாப்பிண்ணா. நீங்க இந்தியா முழுவதும் நீங்க உலகம் முழுவதும் சுத்தி வர்றீங்க. இந்தியாவுக்குள்ள அத்தனை போஸ்டிங்லயும் நீங்க இருக்கிறீங்க. நாங்க ஞான சஞ்சீவன குருகுலத்திலிருந்து அழைச்சதுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஸ்பெஷலா பாலு அவர்கிட்ட நான் 1 வாரமா கேட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. பட் நீங்க வந்து 24/7 வந்து லைவ்லயே இருக்கிறீங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணப்போ கூட நீங்க இமீடியட்டா அந்த மெசேஜ் கொடுத்து எனக்கு பண்ணது, நீங்க வெற்றிக்கு இதுதான் முதல் காரணமா, 24 மணி நேரம் அலைவா இருக்கிறது தான் இது முதல் காரணமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ரியலா நல்லா ஆன்சர் பண்ணி கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உந்து திசையா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் பர்சனல் தேங்க்ஸ் டு நடராஜன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ஓவர் டு மாடரேட்டர். ஃபைனலி நான் கன்க்ளூட் பண்றது, இன்னைக்கு ஒரு அருமையான செஷன். அத்தனை பேரும் இதை லைஃப்ல ஏதோ ஒரு வகையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சாத்தியப்படுத்தி நாளைக்கு எங்கேயாவது ஒரு நேரில் பார்க்கும்போது, சார் நீங்க சொன்னீங்க இதை நான் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னா தான் அது ஆக்சுவலா முழுமையான வெற்றி. கேட்டுட்டோம், ரெகுலர் ஒர்க்கு போயிட்டோங்கிறத ஒரே ஒரு பாயிண்ட். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு எது அப்ளிகபிளா இருக்கும் அதை வந்து ரிலவெண்டா எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப முக்கியம். நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டிங்கிறத நான் வந்து இந்த பர்சனல் லேர்னிங்கா எடுத்துக்கிறேன். கடைபிடிச்சிட்டு இருக்கோம், இன்னுமே அதை ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோம். எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ தேவராஜ் சார் ஃபார் மேக்கிங் இட் டுடே. அண்ட் ஐ அபிஷியலி ஹேண்ட் இட் ஓவர் டு ஐ திங்க் விமல். அபிஷியல் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஐ திங்க் கேன் கன்க்ளூட். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கடேஷ் சார். தேங்க்யூ தேவராஜன் சார். இந்த இடத்துல எங்க டீம்ல இருந்து சிவசக்தி ஆண்டவங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வணக்கங்க. ஆக்சுவலா நானும் ஈரோடு தான். கொங்கு இன்ஜினியரிங் பக்கத்துல தான் எங்க தோட்டம். நீங்க சொல்லும் போது ரொம்ப இதா இருந்துச்சு. ஆக்சுவலா ஈரோட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பசங்க காலேஜ் முடிச்சா கொண்டு போய் யூஆர்சில சேர்த்திரு, அப்பதான் அவனுக்கு நல்ல புத்தி இருக்கும், அந்த தொழிலை கத்துக்குவான் அவன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அப்ப எனக்கு புரியல. பட் இப்போ நீங்க சொன்ன விதம், அதை கம்பேர் பண்ணும்போது எதுக்காக அப்ப அந்த இதை சொன்னாங்க
அப்படிங்கிறது இப்போ ரொம்ப புரியுதுங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து நான் அந்த ஃபேமிலி வேல்யூ பத்தி சென்னை சில்க்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு வந்து நீங்க அதை நல்லா ஒரு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுவும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆஹ் அதாவது எம்ப்ளாயிஸை வந்து டவுட் படுறது. இப்போ ஏதாவது ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வந்து இன்னொரு எம்ப்ளாயியும் அவங்க அப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிறது நேச்சுரலா வந்துருது நமக்கு. அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கறத கேட்கணும். தென் கோவிட்ல நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதாவது எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும், நமக்கு ஒர்க் இருந்திருக்காது. அப்ப நீங்க வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இந்த ரெண்டு தாங்க. தேங்க்யூ. இல்லை, அதாவது இந்த சந்தேகம்ங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லைங்கம்மா. சந்தேகம்ங்கிறது, சந்தேகப்படுவது ஒரு புத்தி. நம்ம யாரையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். என் மனைவி கூட கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது, இத்தனை இடத்துல வேலை நடக்குது, எல்லா இடத்துலையும் பணம் பட்டுவாடா நடக்குது அப்படின்னா, நான் வந்து கண்ணை பார்த்து தான் நான் எல்லாரையும் பேசுவேம்மா. அவங்க வந்து எனக்கு முன்னாடி உட்கார வச்சு தான் நான் பேசுவேன். நம்மளை ஏமாத்தணுங்கிற நினைப்பே அவருக்கு வந்து வரவே வராதே. நான் அவரை நல்லா தானே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பையனோ பொண்ணோ நம்மளை வந்து ஏமாற்றுவாங்கன்னா நம்ம நினச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்தணுங்கிறது அந்த சூழல் தானுங்கம்மா. நீங்கள் வந்து ஏமாத்துறதுங்கிறதே ஒரு சூழல். அதை தாண்டி ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு ஒரு அடிப்படையாக சின்ன வயசுலேருந்து ஏதாவது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் கடவுள் படைப்பில் ஒரு இயற்கையாக இருக்கிறதுங்கம்மா. நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறதே வந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு போகிற மாதிரி நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. நிறுவனத்துக்குள்ளே போகும்பொழுதே நம்ம வந்து யார் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு போகிறக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கு போகிறதா நார்மலாக நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் செய்கிற வேலையை பாராட்டி ரசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஸ்பெக்ஷனுங்கிற வார்த்தையே எங்கள்கிட்ட வந்ததில்லை. இது வந்து நம்ம வீட்டில் நீங்களும் இப்போ குழந்தைங்க, கணவர், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு உறவுமே அப்படித்தான் இல்லைங்களா? நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம எதை கொடுக்குறோமோ அது திருப்பி கிடைக்குதுங்கிற மாதிரி அவங்களுக்கு கட்டாயமாக ஏமாற்றணுங்கிற அவசியம் இருக்காது. பணம் தேவைங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. எந்த சூழ்நிலையில் அப்படின்னு இருக்கு. ஒரு அவசரமான சூழ்நிலை, உங்களை உதவி கேட்டால் கிடைக்காது அப்படின்னு நினைச்சா அப்போ அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணும். அவசியமான தேவை, ஒரு ரொம்ப அவசியமான தேவை, உங்கள்கிட்ட 10 வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த தேவைக்கு உங்களை தவிர யார்கிட்ட போய் கேட்பாங்க? அவருக்கு அதாவது உங்களோட நிறுவனமே கதின்னு அவர் யார்கிட்டையும் பழகாம கூட இருந்திருப்பாரு. போய் கேட்கற கூட அவருக்கு நேரம் இருக்காது. யார்கிட்டையும் பழகுற கூட நேரம் இருக்காம கடைக்கு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகவும் அதுதான் சரியா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு யாரு நம்ம குடும்பம்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழியே, யாரெல்லாம் நம்மோடு அதிக நேரம் இருக்கிறார்களோ அவரெல்லாம் நம் குடும்பத்தினர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இருக்கு. ஸோ நீங்க ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு நீங்க வந்து அந்த தப்பை சுட்டி காமிக்கிறது கூட தண்டிக்கிற மாதிரி இல்லாம திருந்துற மாதிரி சுட்டி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க அக்கா இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை இவ்வளவு நம்பினேனே, என்ன தேவை என்ன கேட்டிருந்தா நானே பண்ணியிருப்பேனே, இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அவங்களோட வெளிப்பாடு வந்து வேறையா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து கோவிட் டைம்லிங்க எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, நிறைய இடத்துல வேலை வந்து எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால எங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி ஒரு 70% ஒர்க்கர் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுத்து கபசுர குடிநீர் எல்லாம் வாங்கி பேஸ்கேம்ல இருந்து வாங்கி எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சைட்டுக்கும் ப்ராப்பராக அனுப்பிச்சு யாரும் அந்த மாதிரி வந்து அதாவது பயந்து ஓடி போகாத அளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து பண்ணோங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு சைட்டுக்கு என்னோட சன் வந்து அப்போ எல்லா ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கினான். அவன் வந்து காரில் 2000 கிலோமீட்டர் போய் அங்கே நமக்காக 1000 பேர் வேலை செய்கிறாங்கப்பா, நம்ம ஒரு தடவை போய் அவங்கள பார்த்துட்டு வரலின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள போய் பார்த்து வந்தோம். கோமதி சங்கர்னு ஒரு தம்பி, அவரோட அப்போ வந்து ரூர்கேலாவில் ஒரு வேலை நடந்தது. அவருக்கு வந்து அந்த நேரம் வந்து அவர் வீட்டில் குழந்தை பிறந்து பார்க்குற கூட அவர் வந்து வர முடியல, ட்ராவல் பண்ணி வர முடியல. 3 மாதம் கழித்து வந்து அவங்க வந்து அந்த பெற்றோரும் அந்த குழந்தை மனைவி எல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து அவங்க வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவன் சொல்லிட்டான், எனக்கு இந்த இடத்துல நான் விட்டு வர முடியாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சிகள். கோவிட் டைமில் ஒரு சில பிஸ்னஸ்க்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி
ஆனால் ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் தி சேலரி தான் கொடுக்க முடிஞ்சதுங்க. ஏன்னா வேலை வந்து நினச்ச மாதிரி நடக்க முடியல, மெட்டீரியல் மூவ்மெண்ட் இல்லை, இருக்கிறத வச்சு தான் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ கோவிட்க்கு அப்புறம் கோவிட் வந்து பேங்க் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வந்து உண்மையாகவே வந்து அந்த கோவிட் லோன்னு சொல்லி அடிஷ்னலாக 7% வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய அது வந்து ரொம்ப நேரம் சொல்லணுங்க. பேங்க் கேரண்டிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வச்சாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. மத்திய அரசுலேருந்து இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது நம்ம எப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்துங்க எல்லா நண்பர்களுக்குமே சொல்கிறேன், மத்திய அரசும் மாநில அரசும் எம்எஸ்எம்இங்கிற தளத்தில் அபரிதமான உதவிகள் நீங்கள் சிஐஐ மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், இல்லை எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அபரிதமான உதவிகள் வந்து தொழில் முனைவோருக்கு செய்கிறாங்க. நம்ம சரியா இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்மளோட நாடு வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, எங்காவது போனால் சில நேரம் நம்ம வந்து உடனே வந்து இப்போ வீடு கட்டுறக்கோ ஆஃபீஸ் கட்டுறக்கோ டிடிசிபி அப்ரூவலுக்கு போனால் லேட் ஆகுறது தவிர்க்க முடியாத விஷயமா போச்சுங்க. அதை ஒன்று முன்னாடி எடுத்துக்க வேண்டாம். அதர்வைஸ் பிஸ்னஸ் எனேபிள்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கு. நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும்னா அந்த அதாவது 10x நீங்க வந்து பெரிதினும் பெரிது கேள்னா, நீங்க இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், இதுல இருந்து அடுத்த 5 வருஷத்துல இப்ப இருக்கிறதுல இருந்து 5 மடங்கு வளரணும், 10 மடங்கு வளரணும்னா அது உங்க முடிவு, உங்க முயற்சி. அதுக்கு என்ன கேப் இருக்குன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டா வளரலாம். தேங்க்யூ. Over to Vimal. Vimal, I think. ஓகே, இதை மாடரேட் பண்ணி கொடுத்த வெங்கடேஷ் சாருக்கு மிகவும் நன்றி. மிஷன் மில்லியனர் சார்பாக கரூர் நடராஜன் சார் உங்களை அழைத்து வந்ததற்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தேவராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் எல்லாருக்கும் வேணும்ன்றதை கேட்டுட்டு இந்த தளத்துல இருந்து நம்ம நிறைவு பெறலாம். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பாடல் இருக்குல்ல?